ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று 22வது பாசுரம். இந்த பாசுரத்திலையும் ஆண்டாள் நாச்சியார் சரணாகதி தத்துவத்தை தான் நமக்கு சொல்றாங்க. இந்த பாடல் வரிகளை அடியேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், பாருங்க. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாள் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிதியல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் இப்போ அறைக்குள்ள போயிட்டாங்க. அவருடைய பள்ளிக்கட்டில் கீழே, அவருடைய திருவடிக்கு கீழே அந்த ஆயர் சிறுமிகள் அத்துணை பேரும் சங்கம் இருப்பார் போல சுற்றி இருக்கிறாங்க. இந்த பாசுரத்திலயும் ஆண்டாள் நாச்சியார் எப்படி சரணாகதி பண்ணணும் அப்படின்றதுதான் சொல்றாங்க. முதல்ல சொல்றாங்க, அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல வந்து தலை பெய்தோம் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது உன்னை எதிர்த்து போரிட்ட பகை நாட்டு அரசர்கள் அத்துணை பேரும் அவங்களுடைய வலிமையெல்லாம் இழந்துட்டு உன்னுடைய திருவடியில வந்து விழணும்னு காத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது பகை நாட்டு அரசர்கள் அத்துணை பேர், இந்த பூமியில இருக்கக்கூடிய அத்துணை அரசர்களும் ரொம்ப செருக்கோடும் கர்வத்தோடும் இருந்தார்கள். எங்களை எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது, நாங்க தான் வலிமை பெற்றவர்கள், நாங்க தான் தைரியசாலிகள், திறமை படைத்தவர்கள்னு சொல்லி ரொம்ப கர்வத்தோடும் ஆணவத்தோடும் செருக்கோடும் இருந்தார்கள். அத்துணை அரசர்களையும் நீ வென்று விட்டாய். இப்போ அத்துணை அரசர்களும் அவங்களுடைய செருக்கு, ஆணவம், அகந்தை இது எல்லாத்தையும் தொலைத்து விட்டு உன்னுடைய திருவடியில விழுந்து வணங்கணும்னு சொல்லி கூட்டம் கூட்டமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி நாங்க வந்திருக்கிறோம் கண்ணா அப்படின்றத சொல்றாங்க. அங்கன்மா ஞாலத்து அரசர், இந்த பறந்து விரிஞ்ச பூமியில இருக்கக்கூடிய அரசர்கள் அத்துணை பேரும் அபிமான பங்கமாய் வந்து உன் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல கூட்டம் கூட்டமாக அவனுடைய கர்வம், ஆணவம் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு நீயே கதி என்று சொல்லி உன்னுடைய பாதங்களிலே வீழ்வதற்காக அத்துணை பேரும் கூட்டம் கூட்டமாக வந்து நிற்கிறார்களே, அது மாதிரி நாங்களும் வந்திருக்கிறோம் கண்ணா. உன்னுடைய திருவடிக்கு கீழே அத்துணை பேரும் சங்கம் இருப்பார் போல அமர்ந்திருக்கிறோம் கண்ணா. நீ எங்க மேல உன்னுடைய பார்வைய செலுத்தணும், நீ கண்வழிக்கணும். அப்படி எப்படி கண்வழிக்கணும் அப்படின்றதையும் ஆண்டாள் நாச்சியாரே சொல்றாங்க. ஏன்னா கண்ணன் வந்து கண்விழிக்கிற பொழுது மெதுவா கண்விழிக்கணும் கண்ணா, நீ அப்படியே சிறு சிறிதாக கண்விழிக்கணும் கண்ணா. எப்படி கண்விழிக்கணும் அப்படின்றதையும் ஆண்டாள் நாச்சியாரே சொல்றாங்க. கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே, சலங்கையில இருக்கக்கூடிய மணிகள், அந்த மணிகள்ல அந்த ஓட்டை எவ்வளவு சிறுசா இருக்கும், அது மாதிரி ஓசை எழுப்பக்கூடிய அந்த மணிகள்ல அந்த ஓட்டை எவ்வளவு சிறுசா இருக்குமோ அது மாதிரி கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல. இந்த தாமரை பூ மலர்கிற பொழுது முதல்ல மொட்டை இருக்கும் இல்லையா, அந்த மொட்டு லேசா விரிஞ்சா அது எப்படி இருக்கும், அது மாதிரியும் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல. செங்கன், செம்மையான கண்களை உடையவனை செங்கன் சிறு சிறிதே எங்கள் மேல் விழியாதோ. இந்த செம்மையான கண்களால கிங்கினி வாய் செய்த அந்த கிங்கினி மணி மாதிரியும் தாமரைப்பூ மொட்டு விரிஞ்சா அது எவ்வளவு சிறுசா இருக்கும், அது மாதிரியும் சிறு சிறிதாக எங்கள் மேல் விழியாவோ, எங்களை கண்ணை திறந்து பாரு கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும், உடைய கண்கள் எப்படி இருக்கிறதாம், ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சந்திரன், அப்படி திங்களும் ஆதித்யனும் எழுந்தால் போல சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கக்கூடிய கண்களோடு அந்த கண்களை உடையவனே அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்தேலூர் என்பவர். அப்படிப்பட்டவனுடைய கண்களால எங்களை திறந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சாபங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய கடைக்கண் பார்வை பட்டாலே போதும், எங்களுடைய சாபமெல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்றதுதான் இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. அப்படி சிறு சிறிதாக கண்களை திறந்து எங்களை பாரு கண்ணா, இந்த திங்களும் ஆதித்யனும் சேர்ந்தார் போல இருக்கக்கூடிய என்னுடைய கண்களால எங்களை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்பட்ட சாபங்கள், நாங்க செய்த பாவங்கள் அத்துணையும் தீர்ந்து போகும் கண்ணா அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. அவரை எப்படி சரணாகதி பண்ணணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. திருவடியில வணங்குறதையும் இந்த இடத்துல சொல்றாங்க ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார்.
ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். தொடர்ந்து இது போன்று திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.